தமிழகத்தில் 21 வயதுக்குட்பட்டவர்களுக்கு மது விற்கப்படுவதில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் நிறுவனம் தெரிவித்துள்ளது. சமூக நீதி பேரவையின் தலைவரும் வழக்கறிஞருமான கே. பாலு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்தார். உலக சுகாதார நிறுவனம் வகுத்துள்ள மதுபான கொள்கை பரிந்துரைகளை தமிழக அரசு அமல்படுத்தாமல் உள்ளதாக அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த மனு தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல், நீதிபதி டி. எஸ். சிவஞானம் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது பதில் மனு தாக்கல் செய்த டாஸ்மாக் நிறுவனம் மதுவினால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ள நடப்பாண்டில் 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தது. தமிழகத்தில் 21 வயதுக்குட்பட்டவர்களுக்கு மது விற்கப்படுவதில்லை என்றும் மதுபானங்களின் தரத்தை ஆய்வு செய்து முறைப்படிதான் விற்பனை செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் டிஜிபி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் தமிழகத்தில் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கின் விசாரணை வரும் டிசம்பர் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது.